ஒரு சின்ன திருத்தம், அதிமுகல இருந்து வெளியே வரல, என்டிஏ கூட்டணியில இருந்து அதிமுக வெளியே போயிருக்கு. இதுதான் உண்மை, யதார்த்தம். அதனால இப்போ அதனால வலுவிடைஞ்சிட்டாங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. தமிழகத்துல அவங்க சில காரணங்களுக்காக அவங்க வெளியே போனாங்க. அந்த காரணங்களும் அவங்களுக்கு முழுமையாக சந்தோஷத்தை கொடுத்திருக்கான்னு சொன்னா அது கண்டிப்பா கிடையாது. அவங்க வெளியே போனதுக்கு காரணமே பாஜக கூட இருந்தா சிறுபான்மையினர் வாக்குகள் நமக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட வெளியே போனாங்க. அண்ட் இன்னொன்று அவங்களுடைய எதிர்பார்ப்பு திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் அதிமுகவோட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் சரி வரல, இது வரைக்கும் சரி வரல. அண்ட் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இந்திய அளவில் பார்க்கும் பொழுது தமிழகத்துல மாத்திரம்தான் அந்த I.N. கூட்டணியில ஒரு வலிமையான கூட்டணி தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. மற்ற மாநிலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் என்ன சொல்றாங்க, நாங்க கூட்டணியில இருக்கோம், ஆனா நாங்க தனித்து போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மக்களுக்கு புரியாதுன்னு தான் நினைக்கிறேன். எங்க மாதிரி ஆளுங்களுக்கு யாருக்கும் புரியல. கண்டிப்பா நம்மளை சார்ந்தவர்களுக்கும் மக்களுக்கும் அது கண்டிப்பா புரியாது. அந்த நிலை 2 நாளா மாறி இருக்கிறது. வில்சன் சார், எப்படி பாக்குறீங்க ஒட்டுமொத்த இந்தியாவில்? ஆனா ஒண்ணே ஒண்ணு, நீங்க தமிழ்நாடு பற்றி கேட்டீங்க. இப்போ பாரத பிரதமர் எப்பவுமே சொல்லுவாரு, ஏ சமேக அச்சி சமேக, இந்த தருணம் தான் நல்ல தருணம் அப்படின்னு. இதை விட ஒரு நல்ல தருணம் தமிழ்நாடு பாஜகவுக்கு வராது. கண்டிப்பாக திரு அண்ணாமலையோட தலைமையில ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியை அமைச்சு அது கண்டிப்பாக களத்துல இறங்குவாங்க.